ஸோ நாளைக்கு நான் தான் ஆட்சியை பிடிக்கிறேங்கிற மாதிரி நீங்க கிளம்புங்க. என்டி அலையன்ஸ் ஆட்சிக்கு வரப்போது, முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார போறான்னு கிளம்புங்க. அடுத்த வேலையை பாருங்க. எப்பனாலும் ட்ரெயின்ல ஏறவங்க ஏறிக்கட்டும். அந்த ட்ரெயின்ல நீங்க பொள்ளாச்சி தொகுதியில் முருகேசன் ஏறுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ட்ரெயினே கிளம்பலான்னு என்ன அர்த்தம்ன்ற? நீ கிளம்பட்டும், அவர் ஏறினா ஏறிக்கிறாரு, ஏன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்க போது தட் வில் ரீச் த டெஸ்டினேஷன். நீங்க போக வேண்டியதானே. அது எல்லோருக்கும் இப்போ என்ன ஆகி போச்சு, வந்தால் வெற்றி, வந்தால் வெற்றி உத்தரவாதங்கிற போய் வந்தால் தான் வெற்றியோ அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. முதல்ல இட் ஸ்டார்டட் லைக் வந்துட்டாங்கன்னு ஜெயிச்சிடலாங்க, அதுக்கப்புறம் என்ன ஜெயிச்சிடலாங்க, வந்துட்டா உத்தரவாதமான வெற்றிங்க, நோ டவுட்டுங்க. இப்போ வந்தா தான் வெற்றி போல தெரியுதுன்னு நினைச்சு. அப்ப இந்த இடத்தை யாரு பாடுறா? ஏடிஎம்கே காரங்க டிவிக்கு அலையன்ஸ் வேணுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? பிஜேபி டிவிக்கு அலையன்ஸுக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? வாங்க பாஸ், வந்தா வாங்க பாஸ், விளையாட்டு போகணும் அப்படி நீங்க கலப்பணி ஆற்றி இருக்கலாம்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப அந்த மாதிரி ஒரு பணி இருக்குதா? ஒரு இன்னைக்கு பாருங்க, காவல் மரணம் 26வது மரணம் நடந்திருக்கு. நம்ம பேசிக்கிட்டு தருணத்தில் ஆகாஷ்ங்கிற பையன் 26 வயசு பையன், அவர் இந்த கலவரத்தில் ஈடுபட்டார், பஞ்சாயத்தில் ஈடுபட்டார், பிரச்சனை வந்துச்சு. அவர் காவல் நிலையம் கைது பண்ணிட்டு காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அவர் உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ மூச்சு தரஞ்சு இருந்தார். இது கஸ்டோடிக்குள்ள இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நடக்கிற 26ஆம் மரணம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?